நரேஷ்மா கிச்சன். நான் எல்லோரும் கொலக்கட்டை வந்து இட்லி பானையில் வச்சு தான் எல்லோரும் தருவாங்க. நான் வந்து தண்ணியில் கொதிக்க வச்ச தண்ணியில் மாவு வந்து உருண்டையாக பிடிச்சி போட்டு செஞ்சு தரேன். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ உங்கள் வீட்டில் வந்து எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி என் வீட்டுக்கிட்ட வந்து 1 கிளாஸ் அரிசி பச்சரிசி ஊற தண்ணியில் போட்டு வச்சுக்கிட்டேன். அதை எல்லாம் ஊரில் ஒரு அரை மணி நேரம் ஊறின பிறகு அதை மாவாக மிக்சியில் வந்து அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒரு மூடி கணக்கு வச்சுக்கோங்க. தேங்காய் திருவி அதையும் நல்லா மிக்சியில் அரைச்சி அந்த மாவோட பிசைஞ்சு வச்சுட்டு இந்த மாதிரி உருண்டை போட்டுக்கலாம். இந்த மாதிரி உருண்டையாக போட்டுக்கலாம். நீட்டாகவும் போட்டு இந்த மாதிரி உருண்டை போட்டு வச்சுக்கோங்க. சுடுதண்ணியை கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணி இந்த மாதிரி தண்ணி நல்ல பாயில் ஆகிருக்கணும். இப்போ 2 போட்டு தண்ணியில் வேக வச்சுக்கோங்க. சிலவங்களுக்கு நான் உப்பு போடாமல் செஞ்சுருக்கேன். நீங்கள் உப்பு போட்டும் செஞ்சலாம், உப்பு போடாமையும் செய்யலாம். 2 போட்டு வெந்த பிறகு எடுத்து வச்சு தண்ணியிலேருந்து வெளியில் எடுத்து சாப்பிட்டோன்னா அது தனி சுவையோடு இருக்கும். நீங்கள் 2 போட்டு இந்த மாதிரி நீட்டமாகவும் செஞ்சுக்கோங்க. உருண்டையாக உருட்டி வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு நாளைக்கு ஒரு டிஷ்ஷு வீட்டில் வந்து செஞ்சு கொடுங்க பிள்ளைங்களுக்கு. நான் வந்து உப்பு போடாமல் செஞ்சுருக்கேன். அந்த பச்சரிசிக்கும் தேங்காவுக்கும் நல்லா இருக்கும். அந்த கொலக்கட்டை வந்து கரையாது. நீங்கள் சுடுதண்ணி நல்லா கொதிக்கிற சுடுதண்ணியில் போட்டிங்கன்னா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அந்த கொலக்கட்டை வெந்துடும். வெந்தோன்னே வெளியில் எடுத்துருந்து ஆற வச்ச பிறகு சாப்பிட சொல்லுங்கள். அது ஒரு தனி சுவையாக இருக்கும். உங்களுக்கு வந்து உப்பு போட்டு சாப்பிட்றதா இருந்தால் உப்பு போட்டு சாப்பிட்டுக்கோங்க, உங்களோட விருப்பம். அது பச்சரிசிக்கும் இந்த தேங்காய் திருவி போடுறதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு வீட்டில் கொடுங்க ஒரு நாளைக்கு. இதை வந்து கடைசி வரைக்கும் நீங்கள் பாருங்கள், பார்த்து நல்லா இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதை எடுத்து காமிக்கிறேன். வேகட்டும், 5 நிமிஷம் ஆகணும். நல்லா கொதிக்கிற தண்ணியில் நல்லா இந்த மாதிரி வேக போடுங்க. நல்லா கொதித்த பிறகு இந்த மாவெல்லாம் நல்லா வெந்துட்டு கொலக்கட்டை ஆகிடும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கரையாது, எல்லாம் கரையுதான்னு பாருங்கள். கரையாது, அது பாட்டும் வெந்துக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி வெந்துடும். இருக்குது உங்கள் வீட்டுக்கு தகுந்த மாதிரி நான் 1 கிளாஸ் நான் போட்டிருக்கேன். எங்கள் வீட்டில் 2 பேர் தான் இருக்காங்க, அதனால் 1 கிளாஸ் போட்டேன். அரை மூடி தேங்காய் போட்டேன். உங்கள் வீட்டில் வந்து எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 2 தேங்காய் 3 தேங்காய்னு போட்டு செஞ்சு கொடுங்க.
இல்லை வெந்தோன்னு எடுத்துங்க. இந்த மாதிரி இந்த கொழுக்கட்டை சூடாக இருக்கும், தண்ணியில் கரையாமல் நான் எடுத்துருக்கேன். இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்து உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.